வணக்கம். சட்டப்பேரவை கடந்த 2 நாட்களாக நடந்து வந்து கொண்டிருந்தது. அதனுடைய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்து, கேட்டோம், தெரிந்து கொண்டோம். இந்த சட்டப்பேரவை என்பது சிறப்பாக நடந்ததா என்று பார்த்தோம் என்றால், ஆளுநர் உரை மட்டும் சிறப்பாக நடந்தது. ஆளுநர் உரையை முடித்துவிட்டு சென்ற பிறகு நன்றி தெரிவிக்கும் நிலையில் ஏற்படக்கூடிய சட்டப்பேரவையின் நிகழ்வுகள், அதிலிருந்து துவங்கியது கூச்சல், குழப்பம், அமளி, துமளி இவையெல்லாம் பயங்கரமாக நிகழ்ந்தது. இது சட்டப்பேரவை என்றாலே இப்படித்தான் இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி விட்டார்கள். இது இப்பொழுது வந்த இந்த கட்சியை சொல்லவில்லை. அதற்கு முன் ஆண்டு கொண்டிருந்த அந்த 2 கட்சிகளும், இதோடு சேர்த்து 3 கட்சிகளும் இணைந்து இது போன்ற ஒரு கருத்தை தான் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்களா என்ற கேள்வி எனக்குள் எழும்புகிறது. என்னுடைய கேள்வி சரியா அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கோங்க. சட்டப்பேரவைனாவே அமளி துமளி, சண்டை சச்சரவுகள், கத்தல், அடிதடி பிரச்சனைகள் இப்படியெல்லாம் சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது. சட்டமன்றம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் வரையறுக்கிறீர்களா? இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிலைப்பாடு எடுக்கிறீர்களா என்ற கேள்வி எனக்குள் வருகிறது. நாம் படித்தவரை, நமக்கு தெரிந்தவரை சட்டப்பேரவை என்பது மாண்புமிக்கது, கண்ணியமிக்கது, ஒழுக்கம் மிகுந்தது என்று சட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள். முந்தைய அரசியல்வாதிகள் எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். கூச்சல், குழப்பம் இருக்கலாம். ஏனென்றால் கருத்து வேறுபாடுகள் வருவதினால் கூச்சல், குழப்பம் வரும். ஆனால் அமளி துமளி, ஆர்ப்பாட்டம், அடிதடி இது எல்லாம் ஏற்புடையது அல்ல. இது சரியானதும் அல்ல. சட்டப்பேரவையின் மாண்புக்கு அது இழுக்கு. உங்களின் பதவிக்கும் கௌரவத்திற்கும் அது கண்ணிய குறைச்சல். இந்த கண்ணியமும் மாண்பும் ஒழுக்கமும் எப்பொழுது சரியாக நீங்கள் சட்டப்பேரவையில் அமுல்படுத்துவீர்கள்? சட்டப்பேரவையில் எப்பொழுது ஒழுக்கமாக நடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தருவீர்கள் என்ற கேள்வி எனக்குள் எழுகிறது. நான் கேட்பது சரியா தவறா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் உறவுகளே. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இவைகள்தான் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெறக்கூடிய நிலைகள். மற்றும் பல கட்சிகள் இந்த சட்டசபையில் வீற்றிருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் ஒருமித்த கொள்கை என்ன? மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மக்களின் பிரதிநிதியாகத்தான் நீங்கள் அந்த சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆளும் கட்சி தன்னுடைய பணியினால், தன்னுடைய ஏதேனும் ஒரு கவனச்சிதறினால் மக்களுக்கு ஒரு தீமை நிகழ்கிறது என்றால், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்தில் உங்களது அணுகுமுறை, உங்களது நிலைப்பாடு சரியில்லை, மக்கள் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள், அதை கொஞ்சம் சரி செய்து கொடுங்கள் என்று உங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நன்மை சேர்ப்பது இந்த எதிர்க்கட்சி அவர்களின் நிலைப்பாடு, அவர்களின் வேலை அது. அதை சிறிதளவும் கௌரவம், ஈகோ என்று பார்க்காமல் அவர்கள் சுட்டிக்காட்டிய அந்த குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்து மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவராக, ஆட்சியாளராக செயல்பட வேண்டும். அதுதான் ஆளுங்கட்சியோட கடமை. இப்படி இந்த இரு கட்சிகளும் சேர்ந்து ஒரு கௌரவமான, கண்ணியமான, ஒரு ஒழுக்கமான, மாண்பு மிகுந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் எப்பொழுது நடக்கும் என்று எனக்குள் ஒரு கனவாக இருக்கிறது. இது என்னுடைய கனவு சரியாகுமா, பலிக்குமா? எப்பொழுது இவர்கள் சரியான நிலையில் இந்த சட்டப்பேரவையை நடத்துவார்கள்? அதற்குண்டான சாத்தியக்கூறு இருக்கா
எப்படியெல்லாம் இந்த சட்டப்பேரவை நடத்தலாம் என்பது உங்களுக்கு தோன்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உறவுகளே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அருள்ராம். நன்றி, வணக்கம்.